அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேற யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் இனிமேல் பாஸ்டர் நான் போதிக்க மாட்டேன். அப்போ அந்த அபிஷேகம் இந்த ஜனங்களை ஒரு கூட்டம் குழப்பிக்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டம் அவங்கள அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கு, ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அவங்கள்டிருந்து காப்பாற்றுறதுக்கு யோவான் சொல்கிறாரு, ஏய் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே ஒரு வாத்தியார் இருக்கிறாரு, அந்த வாத்தியார் உனக்கு போதிப்பார். நீ ஏன் மற்றவன்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்க? மற்றவன்லாம் பேசலாம் ஏன் நீ கேட்குற? உனக்குன்னு ஒரு வாத்தியார் இருக்கிறாரா இல்லையா? உனக்குன்னு ஒரு வாத்தியார் இருக்கிறாரா இல்லையா? அந்த வாத்தியாரோடைய சத்தத்தை கேளு. அவருடைய சத்தத்தை கேட்டால் நீ பிழைப்ப. அல்லேலூயா. புரியுதானே சொல்கிறேன்னு? இது கொஞ்சம் டீப்பான காரியம். ஏன்னா அந்த இடத்துல சொல்லும், இது அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நான் இனிமேல் பாஸ்டர் நான் போதிக்க மாட்டேன், நீங்களாகவே தானாக வளர்ந்துக்குங்க. பாஸ்டர் கதை கந்தலாயிரும் பாஸ்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிச்சுவேஷனில் அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி குழப்படியான கூட்டம் இருக்காங்க, இப்படியான ஒரு கூட்டம் இருந்து உங்களெலாம் அப்படியே ஒடுக்க பார்க்குறாங்க, நீங்கள் உங்களை வளர விடாமல் செய்ய பார்க்குறாங்க, அவங்களெல்லாம் நீ என்ன செய்யாத, ஒரு பொருட்டாக எண்ணாத, உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை எதிர்ப்பார். அங்கே அவனை எங்கேஜ் பண்ணிக்க, அவர் உன்னை நடத்துவார், அவர் உனக்கு போதிப்பார், அவர் உன்னை வளர்ச்சி எடுப்பார். அல்லேலூயா.